ஹாய் ஆல், வெல்கம் டு கிரேசி மாமி ஆன் போர்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, போலாண்ட்லேருந்து ஊட்ஸ்ன்னு ஒரு சிட்டிக்கு போகிறோம். அது வந்து போலாண்டுக்குள்ளே தான் இருக்குது. போலாண்டில் இந்த மாதிரி நிறைய சிட்டிஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் ஊட்ஸு. அங்கே தான் போகிறோம். இப்போ போலாண்ட் வார்சா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் போகிறோம். இது வந்து திடீர் பிளான் தான் நாங்கள் போகிறது. என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் அங்கே இருக்கார். அவங்க வீட்டில் தான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ அங்கே தான் போகிறோம். நாங்கள் சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி தான் போகிறோம். இப்போ ஃப்ரைடே நைட்டே வந்து நாங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டோம் ரயில்வே ஸ்டேஷனில். இப்போ வந்து சாட்டர்டே காலையில் 11:30க்கு எங்களுக்கு வந்து ட்ரெயின். இப்போ நாங்கள் ஸ்டேஷன் வந்தாச்சு. இங்கே வார்சாவில் தான் வந்து நாங்கள் ட்ரெயின் ஏற போகிறோம். இதுதான் வந்து அந்த ட்ரெயின். இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ட்ரெயின் மியூசியம், ரயில்வே மியூசியம் இருக்குது. அது நம்ம நிறைய வந்து ட்ரெயின்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இங்கே மாடல்ஸ்க்கு மியூசியம் மாதிரி ரன் பண்ணிருக்காங்க. இந்த ட்ரெயின் வந்து 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ 11:30க்குனா 11:15க்கு தான் ட்ரெயின் டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நம்ம வெளில தான் வெயிட் பண்ணணும். இப்போ டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்ம போய் ட்ரெயின் உள்ள பார்க்கலாம். ட்ரெயின் வந்து செம்ம சூப்பராக இருந்தது. போலாண்டில் எல்லா டிரான்ஸ்போர்ட்டுமே நல்லாயிருக்கும். நான் பார்த்த வரைக்குமே எல்லாமே கொஞ்சம் நீட்டாக நல்லாயிருக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷனு. இப்போ இங்கே நம்ம வாசாலேருந்து ஊட்ஸ் போகிறது வந்து 1.5 hour 2 hours ஆகிடும் ட்ராவலு. 1.5 hours ஆகிடும். கண்டிப்பாக 1.5 hours மேலே ஆகிடும். இப்போ அப்படியே ட்ரெயின் சும்மா பார்க்கலாம். இங்கே வந்து நம்ம டிக்கெட் பஞ்சர் இருக்குல்ல, இப்போ திடீர்னு சடனாக போகிறாங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க பஞ்ச் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் முன்னாடி புக் பண்ணவங்களும் இருக்காங்க, ரிசர்வ் பண்ணவங்களும் இருக்காங்க. இப்போ ரிசர்வேஷன் பண்ணவங்களுக்கு தான் சீட்டு. இப்போ ட்ரெயின் வந்து அந்தளவுக்கு கூட்டம் கிடையாது. ட்ரெயின் உள்ளே வந்து அங்கங்கே வந்து டஸ்ட்பின்ஸு அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. பாருங்கள், சீட் எல்லாமே காலியாக தான் இருக்குது. இப்போ ட்ரெயின் வந்து கிளம்பிடுச்சு. இந்த ரயில்வே மியூசியம் கண்டிப்பாக ஒரு வாட்டி நம்ம போய் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இங்கே சீட்டுக்கு கீழே வந்து இந்த மாதிரி சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. நாங்கள் வந்து ஊட்ஸ் வந்து 2 நாள் தான் பிளான் பண்ணியிருக்கோம், சாட்டர்டே சண்டே. நாங்கள் சாட்டர்டே காலையில் தான் இங்கேருந்தே கிளம்புறோம். இதுக்கு நடுவில் நம்ம ஆன் த வேல வந்து நிறைய ஸ்டாப்ஸ்லாம் இருக்குது. அப்படியே அங்கங்கே ஸ்டாப்பிங்ஸ்லாம் நிறுத்தி கிளம்பியாச்சு. நீங்கள் போகிற வழியில் வந்து அங்கங்கே குட்டி குட்டி கிராமமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, நிறைய வந்து வயல்வெளி அந்த மாதிரிலாம் பார்க்கலாம். இங்கே ட்ரெயின் நாங்கள் காலையில் போனதால் ட்ரெயின் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருந்தது. இங்கே விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ண முடியாது ட்ரெயினில். இங்கே பாருங்கள், சூப்பராக வயல் மாதிரிலாம் இருக்குல்ல. அப்படியே நாங்கள் வந்து வேடிக்கை பார்த்துட்டே கிளம்பியாச்சு. இந்த 2 நாளில் வந்து நாங்கள் ஊட்ஸில் வந்து என்னென்ன போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோன்னா, மேனுஃபேக்சரான்னு ஒரு மால் இருக்குது, அங்கே போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஆட்ரோபிக்னு ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது, அங்கே போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமஸான ஸ்ட்ரீட் இருக்குது, அங்கேயும் போக போகிறோம். இதுதான் பிளானு. கிளைமேட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து இருக்குது, பார்க்கலாம். எவ்வளோ நடக்கும் எவ்வளோ நடக்காதுன்னு தெரியாது. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து போலாண்ட் அந்த புதுசில் வந்து ஊட்ஸில் தான் இருந்தார். அதனால் அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு. இப்போ வந்து நான் இப்போ தான் வந்ததால் சரி அங்கே அவர் இருந்த இடத்துக்கு கூப்பிட்டு போய் காட்டலான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டும் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. அதனால் நாங்கள் வந்து இப்போ ஊட்ஸ் போகிறோம். ட்ரெயின் ட்ராவலே வந்து நல்லாயிருக்கும். இங்கே போலாண்டை பொறுத்த வரைக்கும் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப ஈஸி. நீங்கள் தனியாக ட்ராவல் பண்ணனாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த பிரச்சனையும் எந்த பயம் எதுவுமே கிடையாது. என்ன ஒன்று, குழந்தைங்கள்லாம் நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா கிளைமேட் வந்து இங்கே அப்பப்போ சேஞ்ச் ஆகும். போலாண்டில் திடீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு வந்து மழை பெய்யும், அந்த மாதிரி இருக்குது. இன்னும் சம்மர் வந்து ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகலை. அதனால் நாங்களே சரி எப்படி இருக்குன்னு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஜஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அங்கே போயிட்டு தான் வந்து இதெல்லாம் வந்து போக முடியுது, இதெல்லாம் போக முடியலன்னு போயிட்டு தான் தெரியும். நாங்கள் போகவே வந்து ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. எங்களுக்கு இங்கே 11:30க்கு தான் ஃப்ளைட்டு. லஞ்ச் போல் தான் நாங்கள் அவங்க வீட்டுக்கு போனோம். போயிட்டு ஈவினிங் வந்து மேனுஃபேக்சராக தான் அந்த மால் போகலான்னு பிளானு. அது முடிச்சுட்டு அப்படியே அந்த ஸ்ட்ரீட் போயிட்டு அடுத்த நாள் சண்டே வந்து நாங்கள் அந்த ஃபாரஸ்ட் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். சண்டே முடிச்சுட்டு ஈவினிங் வந்து எங்களுக்கு ரிட்டன் ட்ரெயினும் புக் பண்ணியாச்சு. அதனால் அப்படியே சும்மா லைட்டாக போயிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு தான் கிளம்பியாச்சு. இது சடன் பிளான்னால் எங்களால் நிறைய பிளான் பண்ண முடியல. இது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறதால கிளைமேட்டும் நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் டிசைட் பண்ணணும். அப்படியே வந்து ட்ராவல் சூப்பராக ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது. ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த ட்ரெயின். இந்த ஊரில் வந்து அந்தளவுக்கு யாருமே ரொம்ப சத்தம் போட்டு பேசுகிறது அந்த மாதிரிலாம் இல்லை. விண்மில்லாம் பார்த்தேன் நடுவில்.
எல்லாருமே வந்து சைலண்ட்டாக தான் இருக்காங்க. இந்த ஊரே வந்து அமைதியாக இருக்குது. நம்ம பேசினா தான் ஏதோ புதுசாக நம்ம தான் கத்தி பேசுகிற மாதிரி இருக்குது. நம்ம சாதாரணமாக பேசினாலே கத்துறோமோ அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. இங்கே போலாண்டுக்கு நான் வந்த அப்புறம் வந்து என்னோடய வாய்ஸே ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு. அப்படியே வந்து ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. நடுவில் அங்கங்கே நிறைய குட்டி குட்டி கிராமம் அதெல்லாம் இருக்குது. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே அப்படியே வந்தாச்சு. இது மட்டும் இல்லாமல் அங்கங்கே ஃபாரஸ்ட்டும் இருக்குது. நடுவில் குட்டி குட்டி ஃபாரஸ்ட்டும் இருக்குது. இந்த மாதிரி வந்து ட்ரெயின் ட்ராவல் போகிறது யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு பைக்கில் போகிறது பிடிக்குமா, இல்லை எப்படி ட்ராவல் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வழியாக வந்து நாங்கள் இறங்கிட்டோம். ஊட் ஸ்டேஷனில் வந்து இறங்கிட்டு இப்போ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி தான் அவங்க வீட்டுக்கு போகணும். ஒரு பஸ்ஸில் போகிற மாதிரி இருக்கும். இப்போ அங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி நடந்து போயிட்டுருக்கோம் மேலே. பாருங்கள், கீழே அந்த பேஸ்மெண்ட்லாம் கூட எவ்வளோ அழகாக நீட்டாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள், லைட்டிங்ஸ்லாம் போட்டு. இங்கே போலாண்ட்லேயும் இருக்குது 2-3 இடம் வந்து பழைய அப்போல்லாம் கட்டினது பழைசு இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே தான் இருக்குது, பெயிண்டிங்ஸ்லாம் போட்டு அந்த மாதிரி. பட் புதுசாக ரெனோவேட் பண்ணது எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போலாண்டில் நீங்கள் ஸ்டாலர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லா இடத்துலையுமே ஃபெசிலிட்டி இருக்கும். லிஃப்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். அது ரொம்ப ஈஸியாக இருக்குது எங்களுக்கு குழந்தைய ஸ்டாலரில் கூப்பிட்டு போகிறதுக்கு. ஒரு வழியாக அவங்க இடத்துக்கு வந்தாச்சு. இங்கேயும் பாருங்கள் பார்க்லாம் இருக்குது. ஸோ குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கிளைமேட்டும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஊட்ஸ் வீடியோ அடுத்தடுத்து வருது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.